இப்ப சென்னையில விஜய் கை வைக்கிறதுனால தங்களுடைய பாரம்பரிய வாக்கு வங்கிகள் பறிபோகின்றன அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை தடுப்பதற்கு ஸ்டாலின் என்ன பண்றாரு, சென்னைக்கிட்டே தனி எலெக்ஷன் மேனிபெஸ்டோ வெளியிடுகிறார். திமுக வரலாற்றுல சென்னைக்குன்னு தனியா எலெக்ஷன் மேனிபெஸ்டோ வெளியிட்டதே இந்த தடவை தான். ஒன்லி பிகாஸ் ஆஃப் விஜய். அப்படின்னா அந்த அளவுக்கு விஜயை கண்டு மிரண்டு போயிருக்காங்க. சோ இந்த விஜயை எதிர்கொள்வதற்கான உத்திகள், உரைகள், பேச்சு எல்லாத்தையும் டிஎம்கே தலைமை செய்து கொண்டே இருக்கும். டிஎம்கே தலைவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். இன்னொரு பக்கம் தொலைக்காட்சி விவாதங்கள், அதுல வரக்கூடிய டிஎம்கே சார்பு ஜேர்னலிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, விஜயுடைய வருகையினால டிஎம்கேக்கு பாதிப்பு இல்லை, அதிமுகவுக்கே பாதிப்பு என்கிற நேரேட்டிவை கொண்டு செலுத்துவார்கள். இந்த ரெண்டும் ஒரே டயத்துல நடக்கும். இதுதான் டிஎம்கே அப்ரோச். எதையும் விஞ்ஞான உருமா செய்வாங்க. ஆனால் உண்மையில விஜயினால டிஎம்கேக்கு தான் பாதிப்பு. டிஎம்கே அரண்டு போயிருக்கிறது. சரி, அதே நேரத்தில் ஏடிஎம்கேக்கு பாதிப்பு இல்லையா? இருக்கும், இல்லைன்னு சொல்லல. இப்போ ஏடிஎம்கே கோட்டை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடம் இது கொங்கு மண்டலம். இப்ப கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய நகர்ப்புற ஏரியாக்கள், குறிப்பா இப்ப கோயம்புத்தூர், திருப்பூர், இந்த மாதிரியான ஒரு சில பாக்கெட்ஸ்ல விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்கும் நிச்சயமா. ஏன்னா அர்பன்ல விஜய்க்கு அதிக அளவுல செல்வாக்கு இருக்கு, ரூரல்ல அவர் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த பகுதிகளில் அவர் ஏடிஎம்கே வாக்குகளை அவர் கபலீகரம் செய்வார். இப்போ அதனால ஏற்படக்கூடிய லாப நஷ்டம் என்னங்கிறத பொறுத்து இருந்து நம்ம ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் கம்பேரிட்டிவா பாத்தீங்கன்னா விஜயினால பெருமளவு பாதிக்கப்படக்கூடிய கட்சி அப்படின்னா டிஎம்கே. கூட்டணின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே கூட்டணி அப்படின்னு சொல்லலாம். இப்ப வெளியிலிருந்து விஜய்க்கு 100 வாக்குகள் போகிறது என்று சொன்னால் 70 வாக்குகள் திமுக கூட்டணியிலிருந்து போகக்கூடிய வாக்கு, 10 வாக்குகள் நாம் தமிழருக்கு வரக்கூடிய வாக்குகள், மீதி 20 வாக்குகள் பிஜேபி கூட்டணி, அதாவது ஏடிஎம்கே கூட்டணியிலிருந்து போகக்கூடிய வாக்கு.